ரே. ராஜேஸ்வரி, உதவி பேராசிரியர், ஜே. கலையறிவியல் கல்லூரி, சிவபுரம், புதுக்கோட்டை. தமிழ் மொழி வரலாறு, அதில் கல்வெட்டுக்கள். தமிழ் கல்வெட்டுக்கள். தமிழ் கல்வெட்டுக்கள் எனப்படுபவை தமிழ் மொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டுக்கள் ஆகும். கல்வெட்டுக்கள் பல நூற்றாண்டுகளாக நிலைத்து நின்று அவற்றில் குறிக்கப்பெற்ற செய்திகளையும் அவை எழுதப்பட்ட கால மொழி, எழுதியவர்கள், எழுதுவித்தவர்கள், அவர்களின் சமூகம் முதலிய செய்திகளை சொல்லுகின்றன. அவை அம்மொழி சமூகம் பற்றிய வரலாற்று தகவல்களை அறிய மிக முக்கியமான ஆவணங்களாக திகழ்கின்றன. உலகிலேயே லத்தீனுக்கு அடுத்து இந்திய தொல்லியல் ஆய்வு மையம் 2005 அறிக்கை கண்டறிந்த சுமார் 1,00,000 கல்வெட்டுகளில் சுமார் 60,000 தமிழ்நாட்டில் உள்ளன. தமிழ் கல்வெட்டுகள் என்பது என்ன என்றால், நமக்கு வரலாறுகளை சொல்லக்கூடியதாகவும் அக்காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள், அவர்களின் சிறப்புகள், அன்றைய பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றை உறுதியாக அறுதியிட்டு கூறப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் கூறுவதுதான் கல்வெட்டு. இது இந்திய தொல்லியல் ஆய்வு மையம் 2005 அறிக்கை ஒன்று சமர்ப்பித்திருக்காங்க. அதில் சொல்லப்பட்ட செய்திகள் தான் இது. பண்டைய இந்திய கல்வெட்டுக்கள் கிமு 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய சிந்துவெளியில் கிடைத்த கல்வெட்டு குறிப்புகள். பண்டைய இந்திய கல்வெட்டுக்கள் இந்திய துணைக்கண்டத்தில் முதலாக கிடைத்த கல்வெட்டுகள். கிமு 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய சிந்துவெளியில் கிடைத்த கல்வெட்டு குறிப்புகள் ஆகும். ஆனால் இக்கல்வெட்டு குறிப்புகள் இதுவரை யாராலும் முழுமையாக படித்து அறியப்படவில்லை. பண்டைய இந்திய கல்வெட்டுகள்னு சொல்லக்கூடியது இந்திய துணைக்கண்டத்தில் முதலாக கிடைச்சது நம்மக்கிட்ட தான், தமிழகத்தில் மட்டும்தான் அப்படிங்கிற செய்தி இங்கு பதிவு செய்யப்படுகிறது. அது மட்டுமின்றி 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய சிந்துவெளியில் கிடைத்த கல்வெட்டு குறிப்புகள் தான் மிகச்சிறந்தது என்ற செய்தியும் இதில் பதிவு செய்யப்படுகிறது. தமிழ் கல்வெட்டுகள். தமிழ் மொழியில் நிறைய கல்வெட்டுகள் காண கிடைக்கின்றன. அதில் தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் வரலாற்று சிறப்பு மிக்கதாகவும், நிறைய செய்திகளை தொகுத்து வழங்கக்கூடியதாகவும், ஆய்வு மாணவர்களுக்கு உகந்த வகையிலும், தொல்லியல் துறையினருக்கும் உகந்த வகையிலும் பல நூற்றாண்டுகளாக சிறப்பு பெற்றவையாக காணப்படுகின்றன. கிமு 250 காலத்திய 33 அசோகர் கல்வெட்டுகள் மற்றும் அசோகரின் தூண்களில் எழுதப்பட்ட கல்வெட்டு குறிப்புகள், கிமு 2ஆம் நூற்றாண்டில் மாங்குளம் கல்வெட்டுகள், கலிங்க மன்னர் காரவேலன் காலத்திய ஹத்திகும்பா கல்வெட்டு, கிமு 2ஆம் நூற்றாண்டில் சாதவாகனர் காலத்திய நானாகாட் பிராமி எழுத்துமுறை பாறை கல்வெட்டுக்கள், ஹேலிடோடோரஸ் தூண், கிபி 150 ருத்ரதாமனின் ஜூனாகத் பாறை கல்வெட்டு, சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியின் ஐகோலா கல்வெட்டு, கிபி 634. தமிழ்நாட்டின் செப்பு பட்டயங்கள் முக்கியமானவை. அசோகர் காலத்திய கல்வெட்டு, கலிங்க மன்னர் காலத்திய கல்வெட்டு, ஹத்திகும்பா கல்வெட்டு, கிமு 2ஆம் நூற்றாண்டில் உள்ள கல்வெட்டுகள் என்று கல்வெட்டுகளை வரிசைப்படுத்தி அதனை இங்கு பறைசாற்றப்படுகின்றன. வரலாற்று ஆதாரங்கள் தரும் கல்வெட்டுகள். தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு முக்கியமான அடிப்படை ஆதாரமாய் விளங்குபவை கல்வெட்டுகள் தான். நமது நாட்டில் தமிழகத்தில் தான் அதிக அளவில் கல்வெட்டுகள் காண கிடைப்பது என்பது மிகவும் பெருமை தரக்கூடிய விஷயங்களில் ஒன்று. கல்வெட்டு சான்றுகள். கல்வெட்டுகளுக்கென்று சில சான்றுகள் இங்கு பட்டியலிடப்படுகின்றன. பழங்காலத்தில் அரசரின் ஆணைகளை அனைவரும் தெரிந்து கொள்ளும் வண்ணம் பாறைகளில் செதுக்கி பதிவு செய்யும் வழக்கம் இருந்தது. கற்களில் ஒளி கொண்டு வெட்டி பதிதல் கல்வெட்டு என்று ஆனது. தமிழ் மொழி வரலாறு அறிய இன்றியமையாதவை கல்வெட்டுகள். கல்லில் செதுக்கப்பட்டதால் அடித்தல், திருத்தல், மாற்றி எழுதுதல், அழித்தல், புதிதாக ஒன்று சேர்த்து எழுதுதல் என்பனவற்றுக்கு எல்லாம் இங்கு இடமே இல்லை என்று எப்படி எழுதப்பட்டதோ அதே நிலையில் சிறிது மாற்றமின்றி இன்றும் கிடைப்பது கல்வெட்டுகளின் தனிச்சிறப்பாகும். இது ஏடுகளில் எழுதுவது, அழிப்பது என்பது எதுவும் கிடையாது. ஒரு முறை எழுதினால் அப்படியே எழுதுவது, திருத்தம் செய்வதற்கோ மாற்றி எழுதுவதற்கோ வழியில்லாத ஒன்று கல்வெட்டுகள். அன்றைய அரசர்களின் செய்திகளை மக்களுக்கு தெரிவிப்பதற்காகவும், அவர்களின் வரலாற்று சான்று, போர் முறை, பழக்க வழக்கம் ஆகியவற்றை கூறுவதற்காகவும் கல்வெட்டுகள் பயன்பட்டன. பிற மொழி கல்வெட்டுகள். பிற மொழியில் உள்ள கல்வெட்டுகள் கூட தமிழ் மொழி வரலாறு அறிய துணை கூறுகின்றன என்றால் வியப்பாக இருக்கிறதல்லவா?
உண்மைதான். சிங்கள மொழியில் உள்ள கல்வெட்டில் தமிழ் சொற்கள் உள்ளன. தமிழக இடம்பெயர்வுகள் இடம்பெற்றுள்ளன. அதுபோலவே அசோக மன்னன் வெட்டிய கல்வெட்டுகளில் சோழர், பாண்டியர் தொடர்பான தமிழ் சொற்கள் இடம்பெற்றுள்ளன. அவ்வகையில் தமிழக மன்னர்கள் குறித்த வடநாட்டு மன்னர்கள் அறிந்திருந்தனர். தமிழகத்தில் மட்டுமின்றி தமிழ் பேசுவோர் பிற பகுதிகளிலும் சென்று பழகும் இயல்பினராக இருந்தனர் என்பதை இதிலிருந்து அறியலாம். ஆம், பிற மொழி கல்வெட்டுகளிலிருந்து அன்றைய கால அரசர்கள், அவர்களின் பொருளாதார நிலை, அவர்களினுடைய தொடர்புகள், மூவேந்தர்கள் பற்றிய செய்திகள், அசோகர் காலத்திய செய்திகள், வடநாட்டு மன்னர்கள் பற்றிய செய்திகள், தமிழகத்தினுடைய சிறப்பு, பிற மாநிலங்களுடைய சிறப்பு, பிற நாட்டினுடைய சிறப்புகள் எல்லாத்தையும் ஒருங்கே அமைய பெற்றது கல்வெட்டுகள் ஆகும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. தமிழ்மொழி வரலாற்றில் கல்வெட்டுகள் குறித்த செய்திகளை இதுவரை பார்த்தோம். நன்றி, வணக்கம்.